வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 12ல புக் பேக் கொஸ்டின் 11 அண்ட் 12ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி கொஸ்டின் 10 வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துக்கங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க கொஸ்டின்குள்ள போலாம். ஹவு ஆர் த ஃபாலோயிங் கன்வர்ஷன் எஃபெக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு 4 கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் 2 வந்து என்னன்னா propanol into butanone மாத்தணும், இன்னொன்னு X3-ine into XN3-one மாத்தணும். ரிமைனிங் 2 அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இத ரெண்டையும் பார்ப்போம். ப்ரோப்பனால நம்ம பியூட்டனோனா மாத்தணும். நமக்கு ப்ரோப்பனாலுடைய ஃபார்முலா தெரியணும். என்ன தாங்க ப்ரோப்பனால்னா மீத்து ஈத்து ப்ரோப் 3 கார்பன். அப்ப கவனிங்க, CH3 CH2 C டபுள் பாண்ட் OH அல்டிகைட் குரூப் போட்டு என்னன்னு இதுதான் வந்து என்னன்னா ப்ரோப்பனால். ஏன்னா AL அல்டிகைட் வருது. என்ன செய்ய போறோம் அப்படின்னா இத மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு கிரிக்னார் ரியாக்ஷனோட ரியாக்ட் பண்ண வைக்க போறோம். அப்படி ரியாக்ட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த CH3 போய் இங்க அட்டாக் ஆகும். அட்டாக் ஆகி இந்த பாண்ட் இங்க போய் O மைனஸா மாறும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா அங்க H+ போய் உட்காரும். வாங்க அந்த ஸ்டெப்பை ஒரே தான் இங்க எழுதிடுவோம். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா CH3 CH2 என்ன ஆகும், OH H என்ன இருக்கும், CH3 இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பியூட்டன் 2R. இப்போ என்ன பண்ண போறோம், இத ஆக்சிடைஸ் பண்ண போறோம். அப்படி ஆக்சிடைஸ் பண்ணோம்னா இந்த செகண்டரி ஆல்கஹால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கீட்டோனா மாறும். அப்ப கவனிங்க, CH3 CH2 C டபுள் பாண்ட் O என்ன வரும் நமக்கு CH3. அப்ப கவனிங்க, பியூட்டனோன் 1 2 3 4 மீத் ஈத் ப்ரோப் பியூட் பியூட்டனோன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சதங்களா எப்படி வந்துச்சுன்றத? ரைட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா X3-ine into XN3-one மாத்தணும். அப்ப கவனிங்க, X3-ineன்றாங்க. அப்ப மொத்தம் எத்தனை 6 கார்பன், 1 2 3 4 5 6. இதுல தேர்ட் பொசிஷன்ல ட்ரிபிள் பாண்ட் வரணும், 1 2 3. அப்ப ட்ரிபிள் பாண்ட் போட்டாச்சு. ரிமைனிங் பாருங்க, CH3 இங்க என்ன வரும், CH2 இங்க என்ன வரும், CH2 இது CH3 அப்படின்னு வரும். ரைட்டா? இதான் வந்து பாத்தீங்கன்னா X3-ine அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம XN3-one மாத்தணும். அப்ப என்ன பண்றேன் கவனித்தாங்க, ஹைட்ரேஷன் பண்ண போறேன். யாரு வச்சு அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் மெர்குரி சல்ஃபேட் அதே மாதிரி சல்பூரிக் ஆசிட் பிரசன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உள்ள ஹைட்ரேஷன் போகும், வாட்டர் போகும். ஒரு இடத்துல ஒரு கார்பன்ல ஹைட்ரஜனும் இன்னொரு கார்பன்ல OH போய் உட்காரும். பாருங்க என்ன நடக்குதுன்னு, CH3 CH2 C டபுள் பாண்ட் C CH2 என்ன வருமா CH3. நான் சொன்ன மாதிரி ஒரு கார்பன்ல ஹைட்ரஜனும் இன்னொரு கார்பன்ல OH போய் உட்கார்ந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட் தான். இது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஐசோமரைஸ் ஆகி இந்த ஹைட்ரஜன் இங்க ஷிஃப்ட் ஆகி வருமா. அப்படி வரும்போது என்ன வரும் கவனிங்க, CH3 CH2 அப்புறம் என்ன வருங்க CH2 C டபுள் பாண்ட் O அங்க என்னவா இருக்கு CH2 CH3 அப்படின்னு வரும். புரியுதா என்ன செஞ்சேன்னு? இந்த ஹைட்ரஜன் இங்க ஷிஃப்ட் ஆகி வந்துடும். அப்ப வரும்போது இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறிடுது, இங்க C டபுள் பாண்ட் ஓவா மாறிடுது. இங்க கவனிங்க 1 2 3 தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, நமக்கு கீட்டோன் குரூப் இருக்கு. நமக்கு வந்த மாதிரி XN3-one வந்துருச்சு. சொன்ன விஷயம் புரியுதாயா? வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்ப தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா நமக்கு ஃபினைல் மெத்தனால் இன்டு பென்சோயிக் ஆசிடா மாத்தணும். இது ரொம்ப சிம்பிள். ஃபினைல் மெத்தனால்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது இந்த பென்சீன்ல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு CHO வருது. இது என்னது, பென்சால்டிகைட். பென்சால்டிகைட பென்சோயிக் ஆசிடா மாத்துறது ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும், நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டோம் அப்படின்னா ஆல்டிகைட் என்ன ஆகும், நமக்கு கார்பாக்சில் ஆசிடா மாறும். என்ன ஆக்சிடைசிங் யூஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா அசிடிஃபை பொட்டாசியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பென்சால்டிகைட் ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு பென்சோயிக் ஆசிட கொடுத்துரும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபினைல் மெத்தனால் இன்டு பென்சோயின் கொடுக்கணும். இப்பதான் பார்த்தோம் ஃபினைல் மெத்தனால்னா யார் நமக்கு தெரியும், யாரு, பென்சால்டிகைட் தான். C6H5CHO அப்படின்னு எழுதிக்கிறேன். இது என்ன பண்ண போகுதுன்னா இன்னொரு பென்சால்டிகைடோட ரியாக்ட் ஆக போகுது. ரியாக்ட் ஆகி நமக்கு எதை கொடுக்க போகுது அப்படின்னா பென்சோயினை கொடுக்க போகுது. நல்லா கவனிங்க தங்கங்களா, இது எப்படி எழுதுறேன் பாருங்க, C6H5 C டபுள் பாண்ட் OH. அதே மாதிரி என்ன பண்ணுங்க, இதே எழுதுங்க, H C டபுள் பாண்ட் O C6H5. ரைட்டா? இப்போ என்ன நடக்க போகுது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, இது இந்த ஓவோட சேரப்போகுது. அவ்வளவுதான். நீங்க அப்படியே ப்ராடக்ட் எழுதலாம். என்னன்னு பாருங்க, C6H5 C
என்ன ஆகும் நமக்கு OH, இங்கே ஏற்கனவே H இருக்கு, ரிமைனிங் பார்ட் அப்படி இந்த பார்ட் அப்படி இருங்க, C டபுள் பாண்ட் O C6H5. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ரிமைனிங் பார்ட்டை அப்படிங்க எழுதிட்டேன். இந்த ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆயிடுச்சு, எங்க ஆக்சிஜன் ஆட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்சோயின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து என்ன ப்ரெசன்ஸ் போடணும் அப்படின்னா ஆல்கஹாலிக் என்ன போடணும், நம்ம பொட்டாசியம் சயனைடு போட்டு ஹீட் பண்ணா தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். எல்லாத்துலேயும் கண்டிஷன் கம்பல்சரி நீங்கள் எழுதணும், அப்போ தான் அந்த ரியாக்டர் என்னவாகும் அப்படின்னா ப்ராடக்டா மாறும். சரியா? வாங்க 12th கொஸ்டின் பார்ப்போம் நம்ம. ஸோ 12th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே ஒரு கீட்டோன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டயால் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகும்போது என்ன ப்ராடக்டை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனமா கவனிங்க சார், இந்த இதை எப்படி எழுதுங்க கவனியா. OH அதே மாதிரி என்னது இங்கிட்டு OH, இது என்ன ஆகுதுன்னா CH2 எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ என்ன நடக்க போகுதுன்னா இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டர் ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆயிட்டா ரிமைனிங் பார்ட் அப்படியே ஜாயிண்ட் ஆயிரும். அப்போ எழுதுங்க CH3 CH2 அந்த C இருக்கு CH3. இப்போ இதுல கவனியா இந்த OO அடுத்த என்ன இருக்கு நமக்கு CH2 இங்க பாண்ட் போட்டுருங்க. அப்ப இந்த விஷயம் புரிஞ்சா உங்களுக்கு, இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆன பிறகு இந்த ஆக்சிஜன் இந்த கார்பனை சேர்ந்து நமக்கு இந்த ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணிடும். பார்க்க தான் பெருசாக ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? இதை என்ன சொல்லுவாங்க, நமக்கு அசிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரியாக்ஷன் தான் நீங்க கம்பல்சரி எழுதி பார்க்கணும், அப்பதான் உங்களுக்கு மறக்காது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இருந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.